பாகிஸ்தான், நியூசிலாந்து, தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதும் முத்தரப்பு ஒருநாள் போட்டித் தொடர் நேற்று நடந்தது. லாகூர் கடாபி கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கியது. இதில் நேற்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகள் மோதின. நியூசிலாந்து அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் 330 ரன்கள் எடுத்தது. அடுத்த களமிறங்கிய பாகிஸ்தான் அணி 47.5 ஓவர்களில் 10 விக்கெட்டும் இழந்து 252 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதனால் முத்தரப்பு கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியிலேயே பாகிஸ்தான் அணி 78 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியும் தோல்வி கண்டது. இந்த போட்டியில் தான் நியூசிலாந்து வீரர் சச்சின் ரவீந்திரா ரத்த காயத்திற்கு உள்ளாகியுள்ளார். பாகிஸ்தான் அணி 2வது இன்னிங்ஸ் விளையாடி கொண்டிருக்கும் போது 38வது ஓவரில் பாகிஸ்தான் வீரர் குஷ்தில் திஷா அடுத்த பந்தில் கேட்ச் பிடிக்க சச்சின் ரவீந்திரா முயன்றார். இந்த பந்து லைட் வெளிச்சத்தில் நெற்றில் நேராக வந்து மோதியது. இதில் ரத்த காயத்துடன் மைதானத்தில் ஒரு கை ஊன்றி கீழே உட்கார்ந்தார் சச்சின் ரவீந்திரா. அவர் ரத்த காயமடைந்ததை கவனித்ததும் மைதானத்திற்குள் மருத்துவ குழுவினர் வந்தனர். பிறகு ரத்தத்தை துண்டு ஒன்று வைத்து துடைத்து கொண்டபடியே மைதானத்தில் இருந்து வெளியேறினார். இது குறித்து நியூசிலாந்து கிரிக்கெட் குழு கூறுகையில், சச்சின் ரவீந்திராவுக்கு நெற்றியில் காயம் ஏற்படுத்த அவருக்கு மைதானத்தில் வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அவர் தற்போது நன்றாக இருக்கிறார். அவர் தனது முதல் HIA அதாவது தலைக்காய மதிப்பீடு சிகிச்சையில் உடல்நலம் தெரிவித்துள்ளார். மேலும் HIA செயல்முறையின் கீழ் தொடர்ந்து அவர் கண்காணிப்பில் உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு சிம்மம் கிரிக்கெட் வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளத்தை ஏற்படுத்தியிருக்கு. சச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, அவரோட ஆட்டிடியூடும் சரி பயங்கரமாக பண்ணியிருப்பார். ஒரு இந்தியன்றதுனால நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா இவருக்கு சச்சினையும் ராகுல் டிராவிட்டையும் ரொம்ப பிடிக்கும். அதனால சச்சின் ரவீந்திரான்னு சொல்லி இந்த பேரையே மாற்றிக்கிட்டார். அது மட்டும் இல்லாமல் CSKக்கு கிட்டத்தட்ட 10 கோடி கொடுத்து ஏலம் எடுக்கப்பட்டார். இப்போ இவரோட இடத்துல இவர் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாதனால அடுத்து 3 பேர் CSKல வர போகிறாங்க. அவங்க யாருன்றத வீடியோ கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை தாண்டி சச்சின் ரவீந்திரா வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறவங்க அதை பார்த்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ரொம்ப கான்ஷியஸாக விளையாடணும். லாங்கில் இருந்த பாலை ரொம்ப கை வச்சு பிடிச்சிருக்காரு. அதை தாண்டி அவர் பிடிச்ச ஸ்டைலே தவறான விஷயம்னு சொல்லி எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் சமூகத்தில் வைரலாக போனாலுமே சச்சின் ரவீந்திரா மறுபடியும் வரணும்னு சொல்லி அவருக்காக ஹேஷ்டேக்ஸ்கள் கிரியேட் பண்ணப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபும் கண்டிப்பாக பண்ணுங்கள் மக்களே.